ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஏன்னா வேலை செய்ய தேவையில்ல, வீட்டுல 3 வேளை சோறு, டிப்ரெஷன் ஒண்ணு இல்லவே இல்ல. ரொம்ப ஜாலியா இருக்கா. ஸ்கூலுக்கு போவோம், வருவோம், பேக் கட்டி வைப்போம், விளையாடுவோம், ரொம்ப ஜாலியா இருக்கும். கைஸ் நீங்களும் இந்த வயசை மிஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். ஆமாங்க என்ன புதுப்பா ஆக்சுவலிட்டியாக இப்போ எல்லாரும் போய் நம்பேன். ஸோ நான் ரொம்ப நாளாக அந்த ஒரு vlog எடுக்குன்னு சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் அந்த ஒரு vlog எடுத்து தீர்ந்து சொல்லிட்டு ஒரு முடிவு இருக்கேன். ஆக்சுவலி இன்றைக்கி என்ன vlogன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மச்சான் வந்து பர்த்டே. ஸோ அவருக்கே தெரியாமல் நம்ம வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறோம். ஐ மீன் கேக் வெட்ட போகிறோம். எனக்கு இது மாதிரி யாரும் வெட்டினதில்லை, ஃபஸ்ட் டைம் வெட்டினாங்க. ஸோ அதனால நம்மளும் செய்யணும்ல. ஸோ அதனால நம்ம இன்னைக்கு என்ன vlogன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன்னாக, அது இல்லாமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டில் இன்றைக்கி நம்ம vlog ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம சேனல் ஏதாச்சும் புதுசாக வந்து நம்மளுக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் லெவன் சொல்கிற கொடுத்துட்டே இருங்க. ஆக்சுவலி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 12 o'clock சம்திங் ஆகுது. ஈவினிங் 7 o'clock அது வரைக்கும் நம்ம போய்ட்டு எல்லா விஷயத்தையும் போய்ட்டு அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன தேவை எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒன்றா வீடியோவில் காட்டுறேன். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். லெவன்ஸ் அப்படி கொடுத்துட்டே இருக்கும். ஆக்சுவலி டிஆர்பி எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். ஸோ நம்ம போட்டிக்கு நமக்கு யாராச்சும் கேக் வெட்டுவாங்களா, இல்லை நம்ம போட்டி யாராச்சும் சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி நான் நிறைய வாட்டி எதிர்பார்த்துருக்கேங்க. நான் சின்ன பிள்ளைலேயே நிறைய வாட்டி எதிர்பார்த்துருக்கேன். நிறைய பேர் பையனா பொண்ணு பிறந்தவங்க எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க, நம்ம போட்டிக்கு யாராச்சும் விஷ் பண்ணுவாங்க, நம்ம போட்டிக்கு யாராச்சும் சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நான் இன்றைக்கி அதான் பண்ண போகிறேன். ஸோ என் மச்சானுக்கே தெரியாமல் அவங்களுக்கு நாளைக்கு சர்ப்ரைஸ் கேக் வெட்டு போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஒரு ஃபன்லியாக ஜாலியாக இந்த vlog ஃபுல்லாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போகிறதுக்கு ரெடி பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு வச்சு புதுசாக மறக்காமல் பண்ணிடுங்க. ரொம்ப பெருசாக பண்ண போகிற ரியாஸ் அப்படின்னு கேட்க கண்டிப்பாக இல்லை. முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் யாரும் கொண்டாட மாட்டாங்க, அது அவங்களுக்கும் தெரியும். ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஸோ நம்மளால் என்ன முடியும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு நார்மலாக மற்றவங்களுக்கு நார்மலாக அது மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு கரெக்டாக 1 வீக்காக நான் அந்த பிளான் பண்ணி வச்சுருந்தேன். 1 வீக் முன்னாடி தெரியும் மச்சான் போட்டின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் இன்ன வரைக்கும் எதுவும் ஸ்டோரி போடல. ஆக்சுவலி நான் ஸ்டோரி போட்டேன்னா அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்கல்ல, சரி பையன் எதை சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சவங்க. ஸோ முடிஞ்சால் நான் vlogல என் மச்சானையும் காட்டுறேன். vlogல இன்றைக்கி நிறைய பேர் நம்ம vlogல வருவாங்க நம்புகிறேன். ஸோ நான் ஃபுல்லாக பாருங்கள் என்னென்ன வாங்க போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோம் சொல்லிட்டு அடுத்த அப்டேட் கொடுக்குறேன். ஓகே. ஏன்னா ஆக்சுவலி காலையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களாம் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்க என் மச்சானுக்கு. ஆனால் நான் எந்த ஒரு விஷயமே பண்ணல இப்போ வரைக்குமே. ஒரு ஸ்டோரி போடல மார்னிங். எனக்கு ஆனால் 1 வீக் முன்னாடியே டிஆர்எஃப் தெரியும் கேட்குது. ஆனால் எந்த ஸ்டோரியுமே போடல, எந்த ஒரு விஷயமும் போடல. பக்கத்தில் இருக்கேன், எனக்கு தெரியாத மாதிரியே கேஷுவலாக அப்படியே இருந்துக்கிட்டேன். எதனாலும் அப்படி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. ஸோ அதனால அப்படியே கேஷுவலாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். கரெக்டாக ஈவினிங் 6 o'clock நம்ம சர்ப்ரைஸ் கொடுப்போம். இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 12 o'clock ஆகுது சம்திங். ஈவினிங் 6 o'clock போல் நம்ம வந்து கேக் வெட்டலாம் சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். மேக்ஸிமம் டைம் அதிகமாக கூட ஆகலாம். ஏன்னா இப்போ என் மச்சான் வெளியே போகிறாங்க, ஏன்னா நான் போகலாம் கூட சேர்ந்து. நம்ம போயிட்டு நமக்கு சர்ப்ரைஸ் வேலை எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆக்சுவலி டிஆர்எஃப் இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு ஃபன்னியாக போகும். அது இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய பேர் கேட்டுருக்கு, அப்புறம் நம்ம சேனலோட கண்டென்ட் தான் என்ன போகும் சொல்லிட்டு நம்ம ட்ராவலுங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் சம்மந்தப்பட்ட வீடியோ, அப்புறம் பைக் சம்மந்தப்பட்ட வீடியோ, அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் சில வீடியோலாம் போஸ்ட் பண்ணுவேன். மறக்காமல் பாருங்கள், மறக்காமல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் லவர் சப்ளை கொடுத்துட்டே இருங்க. இன்றைக்கி இந்த vlog பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன vlog பண்ணலாம்னு சொல்லிட்டு டிஆர்எஃப் ஃபைனலி பார்த்தீங்கன்னா டைம் வந்துருச்சு. ஸோ ஈவினிங் 5 o'clock ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வெயிட் பண்ணால் சரி வரான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஹெல்மெட் எடுத்துக்கிட்டு ஸோ அப்படியே நம்ம பைக் எடுத்து வாங்க பறக்க ஆரம்பிக்கலாம். ஓகே டிஆர்எஃப், நம்ம அப்படியே ஜாலியாக ஹெல்மெட்டை மாட்டிட்டு பைக் எடுத்துகிட்டு அப்படியே பறக்க ஆரம்பிக்கலாம். வாங்க டிஆர்எஃப். ஃபைனலி நானும் என்னுடைய கேமராமேனும் ஆக்சுவலி சொல்லி நல்லா அவன் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டான். ஓகே, சரி 2 பேர் இருக்காங்க. 2 பேரில் யார் எடுக்குதுன்னு பார்த்தா இவன் எடுத்துகிட்டு போனால் மாட்டிப்பாங்க. நம்ம இவனே எடுத்துகிட்டு போயிடலாம். ரொம்ப நாளாச்சு. ஓகே, ஓகே. ஆக்சுவலி இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒரு எடுத்துகிட்டு போகலாம். எனக்கு ரொம்ப ஆசை, ஆரம்பிச்சு எடுத்துகிட்டு போனால் ரொம்ப ஆசை. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்க, இவன் தான் நம்ம கேமராமேனு. ஸோ வந்துட்டான். இவனுக்கு தான் சென்னையில் உள்ள எல்லா இடமும் தெரியும். ஸோ நம்ம இப்போ இவனை கூட்டிகிட்டு தான் போகிறோம். ஓகே வாங்க, கண்டிப்பாக எல்லாரும்.
காட்டிக்கிறேன். ஆக்சுவலி டிஆர்எஃப் இவன் தான் நம்ம கேமராமேன். ஸோ இவனை கூட்டிகிட்டு தான் நம்ம வந்து கேக் வாங்க போகிறோம். ஏன்னா இவனுக்கு தான் சென்னையில் உள்ள எல்லா இடமும் தெரியும். ஆக்சுவலி டிஆர்எஃப் கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலி டிஆர்எஃப் வந்திருக்கிற சும்மா ஒரு கேக் வாங்கியாச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் அதாவது டிஆர்எஃப் அப்படின்னு போட்ட கேக்கில் கேக் இன்னும் என் கைக்கு வரல. வந்து கண்டிப்பாக காட்டுறேன். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேக்ஸ் இருக்குது. ஸோ இவன் தான் நம்ம கேமராமேனு. இவனை கூட்டிட்டு தான் வந்தேன். எனக்கு இந்த இடத்துல சுத்தமாக தெரியாதுங்க. ஒரு வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. பார்க்கலாம். டிஆர்எஃப் ஃபைனலி வந்து கேக்காக இருக்கட்டும், அப்புறம் இந்த ஸ்ப்ரே எல்லாமே வாங்கியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரே ஒன்று வாங்கியிருக்கு. கேக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது. ஆக்சுவலி நான் கேக் பார்த்தீங்கன்னா அதோ ஏதா கேக் ஆக்சுவலாக உள்ளே இருக்குது. இன்னும் மச்சான் வரல. வந்ததுக்கப்புறம் தான் கேக் வந்து வெட்டணும். ஸோ இப்போ மச்சான் வெளியே போயிருக்காங்க. இன்னும் எவ்வளோ நேரத்தில் வருவாங்க எனக்கு சரியாக தெரியல. வந்ததுக்கப்புறம் நானும் கேமராமேனு அப்புறம் வந்து நிறையா பேர் வருவாங்க. எல்லோருடைய பேச செலிப்ரேஷன் பண்ணலாம். இது எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரியாது. ஏன்னா இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். அது மாதிரி யாருக்கும் வாங்கி கொடுத்ததில்லை. ஓகே பார்க்கலாம். ஆக்சுவலி டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 9 மணி ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நானும் சரி, கேமராமேனும் சரி, அப்புறம் அவர் வந்து பையா ஐ மீன் மித்துன்னு சொல்லுவாங்க. அவர் பேர் மித்துன் தான். அப்புறம் வந்து இல்லை கீழே போய் அதில் எடுத்துகிட்டு வரோம். சரி டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டாக நைட் 9 o'clock சம்திங் ஆச்சு. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி எனக்கு தலையே வலிச்சிச்சு. பனியில் நின்று ஜுரமே வந்துச்சு டிஆர்எஃப். சரி ஓகே நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பலாம். நம்ம வெள்ளச்சாமி அண்ணன்டா பையா அங்க இருக்க இந்த சைடு தளபதி 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 நானே என் பொண்டாட்டி வீட்டுல சோறாக்கலன்னு கவலையில போயிட்டு இருக்கேன். சிறில ஏமாத்துறான். உண்டாமா தூக்கி வீசுங்க எங்கேத்தான். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்ஸ்அப் உங்களை பெற்றுறாங்களா? இந்த மாதிரி அன்பு காட்டுறவங்க என்னை பொறுத்த வரைக்கும் கடவுளுக்கு சமானம். ஓ இப்போ திடீர்னு உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை வந்துருச்சா? ரொம்ப நாளாவே ஏமாத்திட்டு அப்படியே குத்துருங்க கடையில போயிட்டு. பணம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்ஸ்அப் உங்களை பெற்றுறாங்களா? சரிவா எல்லாத்துக்கும் வெட்டி கொடுப்போம். அப்படியே கொடுக்கவா? வெட்டிடா. அவனுக்கு மிதுன் 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 ஆஹயா எனக்கு போட்டு இல்லப்பா. மிதுன் மிது இதா ஹாப்பி போல்ல நான் குரடே நான் அச்சு காட்டுறேன். ஆசிக் பையன் வாங்க வந்து இருங்க. லேட்டு கூட இருக்கு. சைன்ஸா பை நம்ம பைக்கா பைக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிக்க. ஆர்னி என்னடா டோக்கன் ஆர்னி ஊர்லிங்கிறாரு தம்பி. நீங்க மாநகராட்சியில சைக்கிள் சட்டை குத்தி கத்துறீங்க. நான் மதுரை மாநகராட்சியை குத்தி கத்துருக்கேன். அட எச்சி வருதுடா குர்ரா. இல்ல நல்லா இருக்க மாட்டா தம்பி. நல்லாவே இருக்க மாட்டேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கு பலன் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி இப்போ இடத்த பார்த்தா தெரியும். டிஆர்எஃப் இடத்த பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தாலும் தெரியும். அலகுலமாக இருக்கேன் அப்படியே. ஸோ மிதுன் இது நல்லா இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு கேக்கு? கேக்கு நல்லா இருந்துச்சா? பார்த்தா தெரியும் நம்ம ஆளு. சரி ஓகே வீட்டில் பா. டிஆர்எஃப் ஃபைனலி வந்து கேக் வெட்டி முடிச்சாச்சு. ஐ மீன் எல்லாமே கிளியர். இது வண்டிக்கு பிறந்த நாள் மாதிரி ஆக்கிட்டாங்க இடத்த. ஸோ எல்லாருமே கேக் வெட்டி முடிச்சாச்சு. நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஸோ அதோட மூமெண்ட் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து மறக்காமல் வாயோ என்ன இப்போ என்ன சொல்கிறது அப்படின்ட்டு மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபன்னியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். மறக்காமல் உங்கள்
பர்த்டே ஃப்ரெண்டுக்கு இதை டேக் பண்ணி விடுங்க. லவ் யூ ஆல். மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சவங்க லவ் ஷாப் கொடுத்துட்டீங்க. லவ் யூ ஆல். பணம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால்